ராமாயணத்தில் பல தர்மங்கள் இருக்கு. இப்போ ராமரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ராமஹா அப்படின்னு சொன்னாலே புண்ணியம், பாபங்கள்லாம் போகிறது. ராமரை பற்றி நினச்சாலே பாபம்லாம் போகிறது. அதனால தான் பெரியவாள்லாம் நித்தியம் என்ன பண்ணுவா அப்படின்னா ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை ராமநாமா சொல்லிட்டு தான் படுத்துப்பா. அவள் கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நல்ல காரியங்களையே பண்ணிட்டு இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவான்னா சன்னியாசிகள் இல்லாமல் அப்படிதான் ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி படுக்கையில் உட்காண்டு ராம 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 ராமான்னு கண்ணை மூடிண்டு 1000 தடவை ராமநாமம். 5லேருந்து 10 நிமிஷம்தான் ஆகும். இது எல்லாரும் அபியாசம் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு நாளைக்கு சொல்லிட்டு படுத்துட்டு பாருங்கோ, துஸ்வப்னமே வராது, கெட்ட கனவே வராது, நல்ல தூக்கம் வரும். கார்த்தாலேருந்து எவ்வளவு உழைச்சி என்ன வேணா எங்கெல்லாம் போயிட்டு வந்தாலும், எவ்வளவு சிரமப்பட்டு வந்தாலும், மனசில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நன்னா தூக்கம் வரணும் அப்படின்னா இதை ஒருவர் முயற்சி பண்ணி பார்க்கலாம். படுத்துக்கிறதுக்கு முன்னாடி கடைசியில் அப்புறமா படுத்துனதுக்கு அது சொல்லிட்டு படுத்துனதுக்கு அப்புறம் செல்ஃபோன் எடுத்து நோண்டக்கூடாது, வாட்ஸ்அப்லாம் பார்க்கக்கூடாது. 1000 தடவை ராமநாமா சொல்லிட்டு படுத்துக்கணும். படுத்துட்டு எழுந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படி ராமநாமாவுடைய மகத்துவமே அவ்வளவு உயர்வானது.